அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வெளிநாடுகளில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னா அண்ணாமலை வேக வேகமாக ஊரை விட்டு போகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு சீமான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சீமானோட போட்டிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளி எப்படியாவது அந்த இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. உள்துறை அமைச்சரான அமித்ஷா கூட தமிழ்நாடு வந்திருந்த போது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் அப்படின்ற காரணத்தினால எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆள்பணம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றியே ஆகணும் அப்படின்ற விஷயத்த அண்ணாமலை இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படின்றத அண்ணாமலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாகவே எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருந்தாரு. குறிப்பாக பாஜக கட்சி நிர்வாகிகளை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ கோடி வேணாலும் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன், உங்கள் பகுதியில் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களை தான் வந்து நாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை உண்டு பண்ணுங்க அப்படின்னும், மக்களுக்காக எல்லா இடத்துலையும் களத்தில் நில்லுங்க, நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளுங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் போட்டி அப்படின்றத ரொம்ப பெருமையாகவே அண்ணாமலை ஒத்துட்டு இருக்காரு. இப்படி போட்டி போட்டுட்டு இருந்த அண்ணாமலை உடனடியாக மேல் படிப்புக்காக நான் வெளிநாடுகளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் ஓடணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் அவருக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும், பாஜக கட்சியை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைக்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் எதனால் ஓய்வு பெற்று போகிறாரு அப்படின்னு பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே விளக்கம் அளிக்கிற வகையில் இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உடனடியாக போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னென்ன சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக கட்சியுடைய ஆளுமையினால பல ரவுடிகளுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் உதவி இருக்காரு. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலே பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியுடைய நிர்வாகிகளின் தலையீடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை இனிமேலும் நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா சுற்றி வளைச்சு நம்மளையும் கைப்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் உடனடியாக தமிழ்நாடு விட்டே போகிறாரு. குறிப்பாக பாஜக கட்சியின் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நாங்களாம் உன்னை கட்சியிலிருந்து நீக்கினா நல்லா இருக்காது, நீயே விலகி போயிடு அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் சீமான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. மேலிடத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பாஜகவுடைய நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா என்னிடத்துல சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நாங்கள் நண்பர்களாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் பாஜக நிர்வாகிகளே போடக்கூடிய ட்வீட்லேருந்து தெரிய வருது. மேலும் இந்த வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.